சரி. ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, அதெல்லாம் தேவையில்லை. வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மற்ற மகிழ்ச்சி அலைகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் மட்டும் சொன்னால், அன்றைக்கு ஃபெயிலியர் ஆகினது. அன்றைக்கு பைக் கொண்டு பார்க்க போனோம், ஈவி பைக் கொண்டு, அது செட் ஆகலை. இன்றைக்கு ஆள் நிற்கிறாராம் ஷோரூமில். போயிட்டு என்ன மாதிரி பார்த்து கொள்ளுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மக்களே நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு ஸ்டோரில் வந்துட்டோம். இந்த ஓப்பன்லாம் இருக்குது, கொடுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. காசெல்லாம் விடுங்க. அது இல்லைன்னு சொன்னால் தரைய மாட்டாங்க. அதுதானே காசுக்கு வாங்கலாமான்னு தெரியும். முதல்ல கட்டாயம் நம்ம மேலே இப்போ உள்ள போய் பார்ப்போம். வணக்கம், வாங்க. பைக்கை பற்றி தம்பி சொல்லுவார், நீங்களும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நானும் இருக்கிற டவுட்டெல்லாம் கேட்கன். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, தம்பிட்டு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்தில் களவாஞ்சி விட்டேன். இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள். இது என்னென்னப்ப எங்கிட்ட 4 மாடல் ஆயில் ஆயிடுச்சு. 4 மாடல். 4 மாடலில் இப்போ 4 மாடலை விட இப்போ எந்த பிராண்டை நான் சொல்லி கொடுறேனே, அவங்களை சொல்ல தானே வேணும். பிராண்டை கட்டாயம் பிராண்டை சொல்ல தானே வேணும். யாடியாண்டு இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லேயே நம்பர் 1 ஸ்கூட்டர்னா யாடியா. இப்போ இது எங்கிட்ட 4 மாடல் இருக்கு. T5ம் T9ம் ES ப்ரோவும் ஈஸிகோவும் 4 மாடல் இருக்கு. டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் என்னென்னா இப்போ இது மோட்டர் பவர் அது 1200ம், இது 2000 வருது. அப்போ நீங்கள் 800 இல்லை 800 ஒன்று போட்டு 800 இல்லை நம்ம ரூபினும் M6ம் இல்லை, ஸ்டாக் இல்லை. இப்போ 1200 வாட்ஸ். இது 1200 வாட்ஸும் 1200 வாட்ஸ். இது 2000 வாட்ஸும் வரும். அது 2000 வாட்ஸ். இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இப்போ இது முன்னுக்கு பின்னுக்கு டிஸ்க் பிரேக்கும், இது பின்னுக்கு கப் பிரேக்கும் வரும். அது ரம் தான். இது கப் பிரேக் வரும். இதில் டிஸ்க் வருது. இதில் ப்ரைஸ் என்ன மாதிரி போகுது? இதில் ப்ரைஸ் 6 lakhs போகுது. 6 lakh. இதுக்கு 440 460 460 460 460. இதுக்கு 6. இதில் கெப்பாசிட்டி இப்போ கூட இழுக்குமா? என்னண்டாப்பா இது 85 kilometers மேலே, இது 85 kilometers மேலே ஓடலாம். இது ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கண்டா இது 100+ kilometers மேலே ஓடலாம். இதில் ஆம்பியர் எத்தனை வந்தது? இதில் ஆம்பியர் என்ன போட்டுருக்கீங்க? 72 வோல்ட் 38 ஆம்பியர். 38 ஆம்பியர் 100+ கிலோமீட்டர் ரேஞ்ச். இதில் ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட மூவிங் ஆகிற பைக் எது கூடுதல்? மூவிங் ஆகிற T9 நல்ல மூவிங் ஆகி. T9 இந்த மாடல். இது நாம் இப்போ பார்க்குறது இது T9. அந்த வெளியில் இருக்கிற என்ன பைக்? அது ES ப்ரோவும் ஈஸிகோவும். அதில் அது என்ன வித்தியாசம் எதுவும் இருக்கிறா? வித்தியாசம் என்னடாப்ப இந்த மாடல் ஈஸிகோன்ற இந்த மாடலுக்கு ரிவர்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு கொண்டு வந்தீங்க. ரிவர்ஸ் சிஸ்டம். ரிவர்ஸ் நீங்கள் இப்போ ஒரு பின்னால் ஒரு உங்களோட ஒரு ஆள் பைக் தள்ளுற விடவில் இந்த ரிவர்ஸ் சிஸ்டம்னாக்கல நீங்கள் இதில் வெட்டி கெப்பாசிட்டி அதே தானே வச்சிருக்கீங்க? எல்லா வெட்டியும் அப்படி தானே இதில் போட்டிருக்கீங்களா? அதில் 2400 வச்சு. இது இதில் ப்ரைஸ் எவ்வளோ போகுது? இது உங்களுக்கு 640 வரும். 640. எல்லாத்துக்கும் 72 வோல்ட் வெட்டி 32. சார்ஜிங் ஸ்பீட் அது வரும். சார்ஜர் அது இல்லை. கொமனாக இருக்கிற கேள்வி, இந்த கேள்வியை கட்டாயம் தம்பியோட சேர்த்து வச்சுடுங்க, சரியா? கொமனாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்தால் பெட்டி பழுதாயிரும், மோட்டர் பழுதாயிரும், தண்ணிக்குள்ள ஓடன சிக்கலாகும், அப்படியெல்லாம் இருக்குதா? இப்போ எலக்ட்ரிக் பைக் இருக்கல்வா, எலக்ட்ரிக் பைக் மோஸ்ட்லியா எல்லா எலக்ட்ரிக் பைக்கு பேட்டரி 10 தண்டா லித்தியம் அயன் பேட்டரி தான் காரணம். லித்தியம், ஆனால் இதுக்குள்ள லித்தியம் அயன் பேட்டரி வைக்கல. என்ன பேட்டரி? டிஃபரண்ட் ஒரு பேட்டரி. டிஃபருக்கு நீங்கள் ஃபுல்லாக எல்லாரும் நீங்கள் உங்களோட ஆடியன்ஸ்ல சொல்லலாம், நீங்கள் கேளுங்க. எப்படி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, டிஃபர் வைட் எப்படி டிஃபர் வைட் கெப்பாசிட்டி எப்படி, நீங்கள் அதை கேட்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ கேள்விப்படுறீங்க நிறைய பைக் எலக்ட்ரிக் பைக் பார்த்துருக்கீங்க இந்தியாவில். இப்போ பார்க்க அந்த பைக்கு நாங்கள் ஓலா பைக்னா அதுக்கு வைக்கிற லித்தியம் பைக், லித்தியம் பேட்டரி. லித்தியம் பேட்டரி என்றால் அதான் 10. அதான் பேட்டரி கெப்பாசிட்டி. அப்போ நீங்கள் ஓட வரீங்க இதுல தண்ணி உள்ளுக்குள்ள ஓடலாம். நீங்கள் இப்போ எதுன்னு நீங்கள் மலைக்குள்ள நீங்கள் இப்போ தண்ணி பட்டுறீங்க ஃபுல்லாக ஓடலாம். தண்ணி பட்டு அப்படியே தண்ணிக்குள்ள மலைக்குள்ள எல்லாம் ஓடி தெரியும். மலைக்குள்ள ஓடலாம். நீங்கள் இப்போ ஒரு அளவாக இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ள இறக்க போறீங்கடா எவ்வளோ மட்டும் நீங்கள் இந்த மட்டத்துக்கு நீங்கள் இறக்கலாம் பைக்கு. இந்த மட்டத்துக்கு நீங்க இறக்கி கொள்ளலாம். இங்க மேல காலுக்குள்ள நனைய வர அளவுக்கு இந்த மட்டத்துக்கு தான் இந்த மட்டத்துக்கு இறக்கலாம். இதுல வந்து மோட்டர் வந்து எடுத்துக்கல. இதுக்குள்ள மோட்டர் வீலுக்குள்ள இருக்கிற மோட்டர் வீலுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு இதுல வந்து நீங்க ஃபுல்லா சீல் தான். இது நீங்க மோட்டர் ப்ரூஃப் தான். இல்ல ஃபுல்லா சீல் டைப் பிரேசர் இருக்கு உள்ள. இதால நீங்க இதுக்குள்ள ஒரு தண்ணி லிக்விட் உள்ள வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. பயப்பட தேவையில்லைன்றீங்க? பயப்பட தேவையில்லை. நீங்க இதுல விளம்பரம் முன்னுக்கு போட்டீங்க 3 நாள் பெட்ரோல் செலவில் மாதம் 3 ஓடுங்கள். எப்படி இது என்ன? ஒரு T9 பைக் எடுத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 7 to 8 hours எடுக்கும். அவ்வளவு டைம் எடுக்கும். 7 to 8 hours. ஆனா உங்களுக்கு போற கரண்ட் எப்படி? 3 யூனிட் கரண்ட் போகும் ஒரு நாளைக்கு. 3 யூனிட் கரண்ட். ஒரு ஃபுல் சார்ஜிங் 3 யூனிட் கரண்ட்.
ஒரு நாளைக்கு 3 யூனிட் மாதம் பாருங்க 120 யூனிட் பைக்குக்கு மட்டும் போகுது போல. இப்போ நம்ம நாட்டில் கரண்ட் பில்லு விட கூட வைக்க மக்களே யோசிச்சு தான் எடுக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் இப்போ இதை 100 கிலோமீட்டர் போகிறா ஒரு பெட்ரோல் டியோ ஸ்கூட்டிக்கு 100 கிலோமீட்டர் போகிறா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 கிட்ட பெட்ரோல் அடிக்கணும். அப்படி இல்லை, ஒரு லிட்டருக்கு வந்து 50 ஓடாதா? டியோ ஸ்கூட்டி ஓடாது. ஓடாதா? டியோ ஓடவே ஓடாது. நீங்கள் யார்ட்டீங்க டியோ ஸ்கூட்டி கேட்டு பாருங்க, ஸ்கூட்டியில் கேட்பாது எப்படின்னா இங்கே இது இப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர் ஓடுனா 150 ரூபா கரண்டில் நீங்கள் 100 கிலோமீட்டர் போயிட்டு வரலாமே. நீங்க அப்படி நீங்க குறுகியதை யோசிக்கல. ஆனா நாங்க இப்ப யோசிக்கணும் இப்படி மாசம் முழுவதும் நீங்க போட்டிக்க விளம்பரத்துக்கு நாங்க யோசிக்கணும். மாதம் முழுவதும் 3 நாள் பெட்ரோல் செலவுல மாதம் முழுவதும் ஓட சொல்லிங்க. அது அப்படின்றத சாத்தியம் இல்ல விளம்பரம். இல்ல நீங்க பெட்ரோலை கால்குலேட் பண்ணி நீங்க பெட்ரோலை கால்குலேட் பண்றீங்க. நாங்க கரண்ட்ல சார்ஜ் பண்ணக்குள்ள என்ன செய்யுது ஒவ்வொரு நாளும் 3 யூனிட் படி பார்த்தா நம்ம நாட்டுல கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். அப்படி ஒரு இதுக்கு வாரீங்க நீங்க. பரவாயில்ல, இதை சோலார் பவர்ல சார்ஜ் பண்ணலாமா? இல்ல சோலார் பவர்ல சார்ஜ் பண்ணலாம். நாங்க சார்ஜர் வருவோம். சார்ஜர் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சார்ஜர் எப்படி சார்ஜ் பண்ணுறோம்? ஏசி வோல்டேஜ் தான். ஏசில இருந்து டிசி மாற்றி வரும். டிசி மாற்றி வரும். அப்போ நம்ம சோலார்ல இருந்து வந்து இன்வெர்டர் போட்டு இன்வெர்டர்ல இருந்து சார்ஜ் பண்ணலாமா? சோலார் அப்படி நீங்க சொல்லலாம். நம்ம கரண்ட்டுக்கு வர இப்போ இன்வெர்டர் வீட்டுக்கு வர கரண்ட் வச்சு நீங்க 240 வோல்டேஜ் வருதுன்னா நீங்க அதை கரண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணலாம். உங்களோட 220 240 வரையும் 180 240 அவ்வளவு கரண்ட் வந்தா வரும். 180 எல்லாம் இருந்தா வராது. 180க்கு வராது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்குரிய சேவிஸ் எல்லாமே கிடைக்குது. சேவிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவில் செஞ்சு விடலாம். ஹீரோ கம்பெனி ஹீரோ கிளச்சல் ஒன்று இல்லை டர்ன் பண்ண ஓடுறான். இல்லை நீங்கள் கியர் சிஸ்டம் இருக்கு. 2 கியர் சிஸ்டம் இருக்கு. கியர் மாரி இதுக்கு ரிவர்ஸ் இருக்கு. ஒரு கியர் மாரி இதுக்கு 2 மூடு இருக்கு. இந்த 2 மூடு வச்சுக்காங்க. மற்றதுக்கெல்லாம் கியர் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தாங்க. நீங்கள் இதை ரிமோட்ல அன்லாக் பண்ணி ஓடிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு ரிமோட் மாதிரி தான். ரிமோட் இல்லை நம்ம இதில் நம்ம ஃபோனில் ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி ஸ்மார்ட்லேயே கனெக்ட் பண்ணி இந்த இதுக்கு கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நான் இது டெஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. என்ன நீங்கள் இப்படி ஒரு ஷோரூமில் இருந்து இப்படி சொல்லக்கூடாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தது எல்லாத்தையும் சொல்லணும். ஆனால் நீங்கள் உங்களோட ரிமோட்டில் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இப்போ இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி தரீங்க? உங்களுக்கு எலக்ட்ரானிக் சாமானுக்கு 6 மந்த் வாரண்டியும். 6 மந்த் தானா? கேளுங்க வரும் வரும் நீங்க டக்குன்னு 6 மந்த் ஒன்றொன்னா தானே நான் சொன்னேன். சொல்லுங்க. பேட்டரி 1 வருஷம் வாரண்டியும், மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டியும், செஸ்ஸிக்கு 3 வருஷம் வாரண்டியும் இருக்கும். எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்ல இந்த பல்புகளுக்குலாம் 6 மாசம் அப்படி வருது. அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப பார்க்க போனா 1.5 வருஷம் வெட்டிக்கு தாரீங்க. இப்ப வெட்டி இதுல வெட்டி வந்து கிடைக்கல மீக்காய் போயிட்டாண்டா. இப்ப இதுல வெட்டிக்கு எவ்வளவு வருது? வெட்டி என்னன்னா இப்ப ஒரு பைக்கை நீங்க 1000 தானே சார்ஜ் பண்ணலாம். 800ல இருந்து 1000 தானே சார்ஜ் பண்ணலாம். ஒரு பேட்டரிய ஒரு சைக்கிளுக்கு. இப்ப நீங்க ஒரு தரம் இப்ப நீங்க 100 கிலோமீட்டர் ஓடுறீங்கடா. இப்ப நீங்க ஒரு 1000 தரம் பாத்தீங்க 1 லட்சம் கிலோமீட்டர் போய் பேட்டரி மாத்துவே. 1 லட்சம் கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஒரு டியோ ஸ்கூட்டிக்கு இப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும்டா. கிட்டத்தட்ட நாங்கள் கால்குலேட் பண்ணதில்லை 13 லட்சம் ரூபாய் கிட்ட பெட்ரோல் அடிக்கும். அப்படி யோசிச்சிங்க? அப்படி யோசிங்க. இப்போ நீங்கள் இப்போ டியோ ஸ்கூட்டிக்கண்டா நீங்கள் ஆயில் மாற்றணும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சர்வீஸ்கெல்லாம் அதுக்கு ஒரு பேமெண்ட் வருவீங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 இப்போ நீங்கள் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடனா எத்தனை இயர்ஸ் ஓடுவீங்க? ஒரு 3 இயர்ஸ் ஓடுவீங்களா? சில நேரம் 5 இயர்ஸ் ஆகலாம். 5 இயர்ஸ் எல்லாம் சரி. இப்போ ஒரு 3 இயர்ஸ் வச்சிங்கன்னா ஒரு டியோ ஸ்கூட்டிக்கு சர்வீஸ்கள் போகிறதுக்கு ஒரு 1 lakh வச்சுக்கொள்ளுவோம். இப்படி ஒரு 3 மாதத்துக்கு போடுறாங்கன்னா பார்த்தா இந்த படி பார்த்துக்கல 3 12 ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் போகுது. ஒரு 5 வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கணக்கு வாங்கல. சரியா? அது வந்து சரி. இப்போ நீங்க ஒரு 15 லட்சம் வந்தாலும் நீங்க அதுல இருந்து ஒரு இதுக்கு இப்போ வேற என்ன செலவழிக்க போறீங்க? இதுக்கு நீங்க சர்வீஸ் பண்ண நீங்க மாற்ற வேண்டிய பிரேக் ஷூ மாற்ற வேண்டிய வரும். அந்த ரேசர் ஒன்று மாற்ற வேண்டிய வரும். இப்போ பிரேக் ஷூ மாற்ற தெரியாத கொண்டு கொடுத்து அந்த இந்த சீல் டைப் அந்த சீல் மோட்டர் அந்த அவங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணி நாங்கள் அவங்க அதுக்குள்ள ஹீரோக்குள்ளே ஆக்கள் அவ்வளோ ட்ரெயின் பண்ண ஆக்கள் எங்களோட பைக் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்கள் தான் ட்ரெயின் பண்ணி நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிச்சு எத்தனை கிலோமீட்டர். அது ஒரு மினிமம் புக் எல்லாம் நான் தருவேன். அப்படியும் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் சர்வீஸ் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ உங்களுக்கு வரும். எப்படி அது எப்படி பாடி சர்வீஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு சும்மா கழுவி தருவாங்க. மற்றபடி ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதுக்கு ஒன்றுமே செய்யறது ஒன்றுமே செய்யறது. நம்ம பேட்டரிக்கு வரும். நம்ம பேட்டரியா அது மறந்துடும். 15 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும். இப்போ கரண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி உங்களை விட ஒரு மாதம் 10,000 வந்தாலும் 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? இல்லை கரண்ட்டை 10,000 படி பார்க்க போறீங்களா? சரி நம்ம கால்குலேட் தான் பண்ணுவோம். 5 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபா கரண்ட்டுக்கு மட்டும். ஆனால் 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கரண்ட் பாதிப்பே இல்லை. 10,000 ரூபா நம்மளோட வீட்டில் எல்லாம் பாவிக்கும் 10,000 ரூபா சில வீட்டில் வருது இல்லை.
சரி, நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இல்லை மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி தான். இப்போ வந்து சார்ஜ் இல்லை, இப்போ இதுக்கு 50% சார்ஜ் ஆகணும், ஓடி போய் சார்ஜில் பிளக்கில் அடிக்காங்க. 80 சார்ஜ் இருக்கக்குள்ள சில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் 100 கிலோமீட்டர் ஓடணும் பண்ணுறது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி 80 50 அப்படி இல்லாமல் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட பெட்டி என்ன வீக் ஆகுமா? கெரியா போயிட்டு உங்களுக்கு என்ன இதில் இப்போ ஃபோனை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபோனுக்கு இப்போ நைட்டில் போடுறோம், நைட்டில் போடுறோம். இப்போ ஓவர் சார்ஜ் ஆக மாட்டா என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி கொள்ளும். சில ஃபோனுக்கு என்ன செய்யுது, ஓவர் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். பணங்குது ஓவர் சார்ஜ் ஆகி சிலது படிக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. அங்கே தந்திக்க சார்ஜர் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆக மாட்டா, சார்ஜர் ஆஃப் ஆயிடும். சார்ஜர் ஆஃப் ஆகுதுன்னு சார்ஜர் ஆஃப் ஆயிடும். உங்களோட சார்ஜர் பார்க்கலாமா? சார்ஜர் காட்டுங்க, சார்ஜர் பார்க்குமாங்க. இதில் ஒரு செக்யூரிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் காட்டுங்க. பவர் பிரேக்கர் நான் நம்ம இதுக்குள்ள எல்லாம் பாருங்க, ரிப்புக்குள்ள எல்லாம் பாரு, மெயின் பிரேக்கர் அமைச்சிருக்கிறாங்க. 63 ஆம்பியர் மட்டும் தாக்க பிடிக்கும். 230 வோல்டேஜ், 50 ஹெர்ட்ஸ். ஓகே, அது கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்கிறாங்க. இன்புட் ஏசி வந்து 220 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 50 ஹெர்ட்ஸ். நம்ம எல்லாம் வீட்டு கரண்ட் தான் இருக்குது. அவுட்புட் வந்து டிசி 72 வோல்ட்டுக்கு வந்து கரெக்டாக எடுத்து போகணும். மக்கள்லாம் நம்மளோட இணைஞ்சு சொல்கிறாரு. இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் காரை கொண்டு இறங்கிக்கிங்கன்னு நினைக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 72 வோல்டேஜ் டிசி அவுட்புட் கொடுத்துருக்கு. 6.0 ஆம்பியர். இது வந்து கிட்ட காட்டுனா கொஞ்சம் காட்டுங்க மச்சான், இது வடிவாக காட்டுங்க. 72 வோல்டேஜ் அவுட்புட் வருது. இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க 72 வோல்ட் பெருசாக தான் அடிச்சிருக்கிறாங்க. இதில் பேட்டரி எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாமா? பேட்டரி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கணும் நம்ம காலத்தில். இதுக்குள்ள பேட்டரி என்ன? இதில் பேட்டரி வந்து நம்ம வேறு பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணல, அதோடைய வேறு பேட்டரி தான். இது ஃபுல் சார்ஜ் பண்ணால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? 85 கிலோமீட்டர் ஓடலாம். T5 அது T5 85 85 கிலோமீட்டர் கிட்ட ஓடுது. இதில் கெப்பாசிட்டி வந்து 1200 வாட்ஸ் மோட்டர் பவர் என்ன? மோட்டர் பவர். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா T9, இது 2000 மோட்டர் பவர், 2000 வாட்ஸ் மோட்டர் பவர். ஓவர் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ? இது 55 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடலாம். எல்லா பைக்கும் அதுதான் பார்த்துருக்கப்ப T9 டிஸ்பிளே. இது பெட்டி இப்போ ஓடத்துக்கு இருக்கின்ற பெர்சன்டேஜ் பார்த்துக்கொள்ளலாம். மரம் பார்த்துக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓடலாம் வந்து மரம். இதில் இப்போ இங்கே இதில் இண்டிகேட் ஆகுதுன்னா பிஎன்டாவா பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ இது இப்போ நீங்கள் பிரேக்கை பிடிச்சிங்கண்டா கிலோமீட்டருக்கு மாறும் ஓடுறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க. ரேஸ் பண்ணால் சரி. என்ன ஸ்டார்ட்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவ்வளவுதான் என்ன? அதில் உங்களோட டிஸ்பிளே பார்த்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் நம்ம ஏற்கனவே நம்ம 2 கியர் சிஸ்டம் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கியர், இது செகண்ட் கியர், 2 மேனுவல் மோடில் நீங்கள் ஓடிக்கொள்ளலாம். இதுக்குள்ள என்ன? ஃபர்ஸ்ட் கியரில் எத்தனை வரையும் ஓடும்? எதுவும் பாருங்க. ஃபுல்லாகவே 56 ஃபுல்லாக ஓடுது. ஓடு 65. ஃபர்ஸ்ட் கியரில் 56 வரையும் ஓடுது, செகண்ட் கியரில் 65 வரையும் ஓடுது. நம்ம இப்போ இதை ஒன் பண்ண கூட இந்த பல்பெல்லாம் எரிய தொடங்கிடுமா? இதை ஒன் பண்ணலாமா? இந்த பல்ப் இதுக்கு ஆஃப் பண்ணிடலாம், இதுக்கு ஆஃப் பண்ணிடலாம், மற்றதுக்கு ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பல்ப் தெரிஞ்சிடும். மற்ற ஹெட் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். ஹெட் மட்டும் ஓஃப் ஆகி ஒன்றாது, கெட்ட விடுதலை. அதுவும் இதுக்குள்ள அமைச்சிக்காங்கண்ணே. சைடில் 2 வச்சிருக்காங்க. லுக்கை பார்த்தீங்கன்னா நல்ல லுக், நல்லா இருக்குதான். நான் இருந்தாலும் இதுக்கு 2க்கும் பேட்டரியில் சார்ஜ் எடுத்து கொண்டாந்து இப்போ எல்லா பைக்குக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்கான பவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா இருக்கும். அப்போ இந்த பைக் T5 எப்படி? இப்போ T5 உங்களுக்கு ஓன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் டிஸ்பிளே ஓகே, டிஸ்பிளே பாருங்க மக்களே. எல்லாத்தையும் இதில் பேட்டரி கெப்பாசிட்டியை காட்டுது. இப்போ சார்ஜில் அடிச்சோடனே எப்படி காட்டுங்க? அதை கொஞ்சம் காட்டுங்க. சார்ஜ் ஆன் பண்ணோன்னே இதில் க்ரீன் ஆகும். க்ரீனா இங்கே சார்ஜர் போட்டுருக்கு. சார்ஜர் போட் இதை காட்டுங்க. சார்ஜர் போட்டு இங்கே வந்து காட்டுங்க. இங்கே அடித்தோடனே இந்த லைட் கலரில் மாறி இடத்துக்குள்ள சார்ஜர் போட்டிருக்கு. சார்ஜர் அடித்த உடனே இதில் வந்து ரெட் கலரில் மாறுது பாருங்க. இப்போ இது ஃபுல் சார்ஜ் ஆகும்டா க்ரீனாக மாறிடும். க்ரீனாக மாறி இதுக்குள்ளே ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆயிடும், சார்ஜர் ஆஃப் ஆயிடும். அது போடக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஃபேன் எல்லாம் கூல் பண்ணி போட்டுருக்கு தானே. ஃபோனுக்கு ஏறுற மாதிரி சார்ஜ் இப்படி வீதம். ஃபோனுக்கு அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் காட்டும். ஆனால் நம்மளோட ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ நம்ம எத்தனை சார்ஜ் எதிக்கின்ற நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் ஆனால் வேறக்குள்ள பாக்கல, வேறக்குள்ள இந்த சார்ஜரை நீங்கள் இண்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சார்ஜர் தான் எல்லாத்துக்கும் அதே மாடல் தானே? எல்லாத்துக்கும். இதை கொஞ்சம் ஒன் பண்ணி பார்ப்போம். இதில் வேறு இருக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருக்குது? அதில் வேறு ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா T9 பற்றி பார்த்துட்டோம். இப்போ T5 பார்ப்போம். இதையும் பற்றி தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ தம்பி கீயை போட்டு காட்ட போகிறாரு பாருங்க. எவ்வளோ அழகா டிஸ்பிளே இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்குது. இதில் டிஸ்பிளே வந்து வித்தியாசம் மாதிரி ஃபோன் டிஸ்பிளே மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு லுக்னேஷன் கொடுக்குது பாருங்க. ஆனால் இதில் சார்ஜ் 2 வீதம் தானே. எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியல. 1 கிலோமீட்டர் ஓடி இருக்குதா?
நீங்கள் பைனா நான் ஓடி இதோட இதே பார்க்கிங்கில் இருக்குதா இது பிரேக் ஓகே இது பெஸ்ட் கியர் அங்கே தான் அண்ணா இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சு அதுக்கு இல்லை இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண பார்க்கிங் மோடு திரும்ப வரேன்டா எப்படிங்க பார்க்கிங் மோடு திரும்ப வரேன்டா இங்கே பார்க்கிங் பக்கத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் இங்கேயும் அங்கேயும் பார்க்கிங் இருக்குண்ணே இதில் வந்து இதில் பார்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் இங்கே பிரேக் இருக்குது பிரேக்கை ஒரு தரம் நம்ம அழுத்தி விட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படியும் இல்லை இப்படியும் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் பார்க்கிங் பட்டன்லேயே ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் பட்டன்லேயே ஓப்பன் பண்ணலாம் இதுக்குள்ள தண்ணி இறங்கி அப்படி ஏதாச்சும் வராது இல்லையா எல்லாம் போட்ட ஃபுல் தானே நம்பி ஓடலாமன்றீங்க இதில் லைட்டையும் ஓப்பன் இல்லை ஓப்பன் இல்லாதா இதில் ஒரு அந்த அவங்களோட லோ இதில் ஓஃப் ஒதுக்கினேன் இதுக்கு T5க்கு பார்த்தீங்கன்னா எல்லா அவங்களோட லைட் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் T9க்கு லைட் ஆஃப் பண்ண இல்லாது இதுக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஹெட் இது ஒரு அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எத்தனை ஆம்பியர் இருக்குது இது தெரிஞ்சது 600 இதுக்குள்ள ஒரு பார்த்து சொல்லுங்க இதில் எத்தனை ஆம்பியர் பேட்டரி இதுக்கு எத்தனை ஆம்பியர் பேட்டரி பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து லாங் ரேஞ்ச் ஏதாச்சும் மாறுமா அப்படி ஏதாச்சும் தெரியுமா தெரியல பார்ப்போம் தம்பிகிட்ட கேட்போம் தம்பி இந்த பார்க்குறாரு அவர் இப்போ பார்க்குறாரு எத்தனை ஆம்பியர் இருக்கு இந்த பேட்டரியில் எத்தனை ஆம்பியர் இருந்து இது சார்ஜர் கெப்பாசிட்டி 700 வோல்டேஜும் 2.6 ஆம்பியர் அது மாதிரி இருக்குது பேட்டரியை பற்றி ஒன்றும் இல்லையா பேட்டரியை பற்றி இதுவாக இல்லையோன்னு நமக்கு இல்லை டீட்டெயில்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு மெனுவல் ஒன்று தரலையா இதுக்கு பைக்கு மெனுவல் ஏதாச்சும் இதுக்குள்ள இல்லையா பாருங்க ஏதாச்சும் பைக்கில் இருக்கும் மெனுவல் இருக்கும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும் தேவை தானே 100 எம்பியரா 25 எம்பியரா இதில் இந்த மாதிரி நான் பார்த்தேன் நான் பார்த்தீங்கன்னா T5 1200 வாட்ஸ் மோட்டர் பவர் கெப்பாசிட்டி வந்து 72 வோல்டேஜ் வந்து 26 ஆம்பியர் பேட்டரி தான் இதுக்கு இருக்குது அடுத்ததுக்கு தான் 38 ஆம்பியர் இருக்குது இதுக்கு 38 ஆம்பியர் இருக்குது 72 வோல்டேஜ் 38 ஆம்பியர் கூட கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட இருக்கும் உங்களுக்கு எது விளங்கும் அது 38 நெட்டில் இதில் விலை 459 460 உள்ளே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்களா மரம் கீழே போட்டு காட்டியா பாருங்க இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது ஃபுல் சார்ஜ் பார்க்கிங்லாம் இருக்கு ஜாடியா அவங்களோட லோகோ இது E8S ப்ரோவாம் 2000 வாட்ஸ் மோட்டர் பவர் 72 வோல்டேஜ் பேட்டரி 38 ஆம்பியர் கெப்பாசிட்டியோட 6,64,000 64,000 இப்போ டிஸ்கவுண்ட் 20,000 குறைஞ்சிட்டு 6,44,000 இப்போ இன்னும் போக குறையுமா என்னடா இப்போ இது ஒரு இன்னும் என்னத்துக்கு குறைச்சாங்க எனக்கு ஐடியா இல்லை இப்போ ஒரு 2 டேஸ்க்குலாம் குறைச்சாங்க இது 6,44 போகுது 6,44 எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா கொமனா பாருங்க இந்த ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சேஃப்டி என்னோட ஏன்னா அந்த ஈஸிகோ மட்டும் இல்லை இந்த ரிமோட்டை பற்றி நம்ம தெரிஞ்சு இப்போ என்னடாப்ப இப்போ 4 உங்களோட பைக் கார் மாதிரியா அதில் லாக் பண்ணலாம் நீங்கள் பவர் ஆன் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாரும் இருக்கு எல்லாமே இருக்கேனே ஓகே 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 எல்லாரும் வச்சுக்காங்க அது சரி போலிங் வேல் மாதிரி அடிச்சு கொண்டு நம்மளுக்கு இப்போ நீங்கள் இப்போ ஓட்டோவா ஒன் பண்ண சொல்லலாம் பைக்கில் ரிமோட் இருந்தால் காணும் ரிமோட் இருந்தால் எவ்வளோ தூரம் ரேஞ்ச் இது ரேஞ்ச் ஒரு 10 மீட்டர்ஸுக்குள்ளே 10 மீட்டர்ஸுக்குள்ளே ரேஞ்சில் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அது பிள்ளைகள் வந்தாலாம் நம்ம ஒரு ஃபோனோட கொடுக்கலாம் போல பயமுழுந்து ஓடுங்கள் பிள்ளைகள் நீங்கள் இப்போ அதே இப்போ அடுத்தது இப்போ இங்கே லொக் பண்ணிட்டீங்கண்டா உருட்டுனா சத்தம் கேட்குமா உருட்டுனா சத்தம் கேட்டு உங்களோட வீல் லோக் ஆயிடும் இங்கே வீல் லோக் ஆயிடுச்சு வீல் லோக் ஆயிட்டு ஓட்டோவா லோக் ஆயிட்டு வீல் லோக் ஆயிடுச்சு இது ஃபர்ஸ்ட் அலாரம் இது நின்றதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உருட்டலாம் மறுபடியும் அலாரம் அடிக்கும் செகண்ட் டைம் திரும்பி அலாம் அடிக்குது அலாம் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டும் ஒன் ஆகுது ஹெட்லைட் எல்லாம் ஒன் ஆகி டிஸ்பிளே எல்லாம் ஒன் ஆகி இந்த லோகோ ஒன் ஆகுது அவங்க கடை சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம நம்பர் பிளேட்லாம் வருமா நம்பர் பிளேட் பதியணும் நம்பர் பிளேட் போடணும் ஹெல்மெட் போடணும் ஆன்லைன் இன்சூரன்ஸ் இருக்கணும் நான் இப்போ ஆன்லைன் இன்றைக்கு நான் போய் எடுத்து நான் ஒரு பைக்கு 385 ரூபாய்
அவ்வளோதான் எடுக்கிறாங்க 375 ரூபா. ஆன்லைன் நம்மளோட பெட்ரோல் பைக்கெல்லாம் 670 ரூபாய்க்கிட்ட வருது. அதெல்லாம் ஓகே தான். வேறு இதில் பெனிஃபிட்டுகள் ஏதாச்சும் இருக்குதா, வித்தியாசமான ஏதாச்சும்? இப்போ டிக்கி கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்கல. டிக்கி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 2 ஹெல்மெட் வைக்கலாம் நீங்கள் இதுக்கு. 2 ஹெல்மெட் வைக்கலாம். இப்போ கெப்பாசிட்டி காட்டக்குள்ள லிட்டர் கணக்கு சொல்லுவாங்க. இதில் எத்தனை? 19 லிட்டர். இது 19 லிட்டர். நாங்கள் பார்த்த அந்த T5 எத்தனை லிட்டர்? அது கொஞ்சம் சின்னது, சின்னதான். இது 19 லிட்டர். மக்களே பார்த்துக்கொள்ளுங்க. இது 19 லிட்டர் உண்மையிலே பெருசு தான். அல்ல நிறைய பொருட்களை வாங்கி வைக்கலாம். மார்க்கெட்டுக்கு 3 நாள் வைக்கலாம். ஒரு நாளுக்குரிய ஒரு நாள் ஒரு கிழமைக்குரிய பொருள் வாங்கினா டிக்கி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வச்சுட்டு வரலாம். என்ன பரவாயில்ல. இங்கே முன்னூறு ஹூக்கும் இருக்காங்க. இதுலேயும் கொழுவலாம். இதை காட்டுங்க, இதை காட்டுங்க, இதை காட்டுங்க. இங்கே இங்கே இது எவ்வளோ வெயிட் தாங்கும்? சாதாரணமாக ஒரு 50 கிலோ கிட்ட தாங்க. ஒரு 50 கிலோ, 25 கிலோ கிட்ட தாங்க. ஆனால் இதில் 3 kg தான் போட்டிருக்கீங்க. இந்த பைக்கு வந்து இது 3 kg போட்டிருக்காங்க மேக்ஸிமம். இதுல கொஞ்சம் இது குறைய தண்ணி இருக்கு, கெப்பாசிட்டி குறையன்றீங்களா? அதுல 3 kg. அந்த பைக்கு 3 kg கொடுத்துருக்காங்க. 3 கிலோவுக்கு மேல கொழுவுனா உடஞ்சிடும். அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இதுவும் 3 kg. அவ்வளோதான். 3 கிலோவுக்கு மேல 3க்கு ஒரு லொக்கொண்டு கொடுத்துருக்காங்க. 3 கிலோவுக்கு மேல அது நம்ம கொழுவையில் அது கொழுவு நம்ம உடையும். அது நம்ம என்னத்துக்கு அவ்வளவு கொழுவ போகிறோம், அதை விடுங்க. ஆனால் விற்கிறதுக்குள்ளே இந்த பைக் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ரிவர்ஸும் வச்சுருக்காங்களாம். இந்த பைக்கை தான் நம்ம பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இதே இதை முன்னுக்கு முன் மாடல் அதெல்லாம் ஒன் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட்டுக்கு பார்ப்போம். இது எல்லாத்துலேயும் டிஸ்பிளே இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்குதா? ஒன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கும். ஓகே, திரும்ப நம்ம ஓப்பன் ஒன் பண்ணுவோம். ஒன் பண்ணக்குள்ள ஒரு பொலி மூட மாதிரி தான். ஓ, கிரவுண்டர் ஷேப்பில் அடிச்சு விட்டியாங்கண்ணே. நல்லா இருக்கு. இதுதானே ஸ்போர்ட்ஸா? நீங்கள் அதை ஃபஸ்ட் கியர் கம்மியான இதில் மூடு ஒன்று தானே தான் ஸ்போர்ட்ஸ் மூடும் டிஃபர் மூடு டிஃபர் மூடு ஸ்போர்ட்ஸ் மூடு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக விளையுமோ? ஸ்பீடாக கொஞ்சம் விளையும். இதோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 65 கிலோமீட்டர் தானே ஸ்பீட். இது ஒரு 50 ஆகும். இது மோட்டர் பவர் 1250 தானா? இங்கே சந்திக்கிற இந்த இதில் பட்டன் நீங்கள் பாருங்கள். இந்த ரிவர்ஸ் சிஸ்டம் இப்போ இங்கே இப்போ இதை பார்க்கிங் எடுத்தது 300 இப்போ நார்மலாக 300 பண்ணிங்கன்னா இப்போ 300 போகுது. இப்போ இதே இப்போ சேஃப்டி பர்பஸுக்கு தான் இது வச்சுக்காங்க. ஒரு இதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டாக அமைச்சிக்கலாம். இது இப்போ வச்சுட்டு ஒரு ஆள் இப்போ பின்னுக்கு இந்த பட்டன் அமர்த்தி பிடிச்சிட்டு பாருங்கள். பட்டன் கொஞ்சம் ரிவர்ஸ் உள்ளது பாருங்கள். பட்டன் அமர்த்தி பிடிச்சாலே ரிவர்ஸ் ஆரண்டு வருது. வராது. இப்போ நீங்கள் அதை டேர்ன் பண்ணுங்க. அங்கே ஒரு அளவு தான் சுற்றுமா? என்ன அது உங்களோட இது வேணும் தானே, உங்களோட சேஃப்டி வேணும் தானே. ஒரு தவறுதல் அப்போ பின்னுக்கு வச்சு டக்குன்னு தள்ளி விட்டுதாங்கண்டா விழுந்துருவாங்களே. வந்து சேஃப்டி பர்பஸுக்கு முக்கியம் வந்து அமைதிக்குது. இதை வந்து நைட்டு பிடிச்சதான் ரிவர்ஸுக்கு மாறும். பாருங்க மக்களே, இதில் வந்து ரெடி ஆரண்டு வருது. இந்த சுவிட்சை விட்டோம்னா ரிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மூட் மாறும். ஸ்போர்ட் மூடும் டிஃபர் மூடும் 2 மூட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யுமாறு போல இருக்குது. ஆனால் எல்லா பைக்கும் முன் பண்ணக்குள்ளே சத்தம் வருமா? இது ஒன் பண்ணக்குள்ள சத்தம் இந்த பைக் இதுக்கு மட்டும் தான் சத்தம் வருது. நைட்டில் எல்லாம் எடுத்துட்டு தெரியாமல் போய் ரோட்டுக்கு போயிட்டு வெளியில் வர அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து போக மாட்டேன்னு நினைச்சாங்கடா இப்படி சத்தம் போட்டு காட்டி கொடுத்துரும். அப்படியானாக்கள் இந்த பைக் எடுக்காதங்க. நம்மள அந்த பைக் எடுக்கலாம். இல்லை இதுலேயும் ரிமோட்டில் ஒன் பண்ணிக்கொள்ளலாம். இதுலேயும் எல்லாத்துக்கும் ரிமோட் கொடுத்தீங்கண்ணே. எல்லாம் இதில் இப்போ ரிமோட்டில் ஒன்றா இது பாருங்க. ரிமோட்டில் ஒன்றா இது ஒருவேளை நாங்கள் கேட்கணும். அதில் ரிமோட்டில் நீங்கள் ஓன் பண்ணிட்டீங்க வீட்டில் இருந்து ஃபுல்லையை நைட்டிட்டு இப்போ எங்கிட்ட ஃபுல்லை நைட்டிட்டா ஓன் பண்ணி ஒன்றா ஆகிட்டான் வைங்களேன். இதில் வந்து எக்ஸலேட்டர் இப்போ கொடுத்தா ஓடுமா? ஓடாதா? ஓடாது. பார்க்கிங்கில் இங்கே இப்போ நீங்கள் இது இப்படி இதில் கொடுத்துட்டு பார்க்கிங் மாறிடுமா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபோல்ட் ஒன்று இருக்கு பாருங்க. நம்மளே தெரியாமல் வீட்டை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு வைங்களேன். பிள்ளைகள் தெரியாமல் ரிமோட்டை நைட்டிட்டு வந்து பார்க்கிங்கில் இருக்கக்குள்ள ஒரு தரம் பிரேக் அமர்த்தி விட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரன்னிங் மூடுக்கு வருது. ரன்னிங் ஆகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேர்ன் பண்ணாங்கன்னா இந்த டேர்ன் பண்ணாங்கன்னா பைக் மூவ் ஆகிடும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஆகிற டயர் தான் இதில் டயர் இருக்கும் மாதிரி டயர் இருக்கும். வித்தியாசம் கூடுதா? வித்தியாசம் இப்போ பெட்ரோல் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அவ்வளோ இல்லை அளவில் அதே அளவு தான். எல்லாம் சேம் அளவுன்றீங்களா? சேம் அளவு இல்லை, சேம் அளவு இல்லை.
சைஸ் வித்தியாசம் என்ன இதை பார்த்தா உங்களுக்கு வழங்கும். இந்த பைக்கு எல்லா பைக்கையும் விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கடகம் சின்ன நெல் பார்த்தோம்டா பைக் எடுக்க வந்த மழை பெய்யுது. இதே டைமுக்கு மழையும் பெய்யுது. பைக்கில் நம்மளோட எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கிற ஃபால்ட்டு வந்து இவங்க சொல்கிறது மழையில் ஓடையில் அது தண்ணி நான் மழையில் இப்போ பிரச்சனைண்டா உங்களோட காட்சி நீங்க 3 வயசு நடத்தி உங்களோட வச்சுப்பேன். அதுதானே ஷோரூமில் எடுத்து வைக்கல. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, புதுசு தானே. ஆனால் மோட்டர் வந்து பின்னுக்கு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் மோட்டர் வச்சிருப்பாங்க. இதில் மோட்டர் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் அவர் நம்பி இருக்கலாம். முன்னுக்கு எவ்வளோ தண்ணி பட்டாலும் பரவாயில்லை. தம்பிகிட்ட எனக்கு இருந்த டவுட் எல்லாம் கேட்டு நான் இதுக்குள்ளே பார்த்த பைக்லேயே ஸ்பெஷலான பைக் கொண்டு ஈஸிகோன்னு தம்பி. ஈஸிகோன்ற பைக்குக்கு ரிவேர்ஸ் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. முன்னுக்கு நீங்கள் பின்னால் தள்ளியலாத காலகட்டத்தில் அந்த சுவிட்சை நைட்டு பிடிச்சி பின்னுக்கு ரிவேர்ஸில் கொஞ்சம் அது புஷ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது T9 எல்லாம் ஓகே தான். நாங்கள் பார்த்தல E8 டேஸ்ட்டில் வந்து 8 டேஸ்ட் ப்ரோன்ற ஒரு பைக் ஒன்று பார்த்தா அது 19 லிட்டர் கெப்பாசிட்டியோட டிக்கி கொடுத்துருக்காங்க. டிக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த பைக்குக்கு. எல்லாமே பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. லுக் டச் எல்லாம் நல்லா இருக்குது. T5க்கு ட்ரம் பிரேக் தான் பின்னுக்கு, முன்னுக்கு மட்டும்தான் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மற்ற பைக் எல்லாமே டிஸ்க் பிரேக் தான் நினைக்கிறேன். எல்லாம் டிஸ்க் தான் நம்பி மற்ற எல்லாம் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சார்ஜர் போர்ட் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. 72 வோல்டேஜ் ஒவ்வொன்றுக்கு வர்றது மாறுது கெப்பாசிட்டி. அது அப்படியே சொல்லி சொன்னால் வெட்டி எல்லாம் இங்கே வேறு வேறு இதுக்கு இங்கே வரும். இதுக்கு இடத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோன் இது ஃபோன் சார்ஜர்னு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் டிரெக்டாக உங்களோட சார்ஜர் எதுவுமே அடிக்கல. அவங்க தார சார்ஜர் மட்டும் தான் அடிச்சு கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஓடுமாவன் இருக்காரு தம்பி. 3 யூனிட் கரண்ட் எடுத்து ஆகுமா? அப்படி பார்க்க போனால் நீங்கள் பலமையாக ஒவ்வொரு நாள் 100 கிலோமீட்டர் ஓடுற ஆக்கலான்னு சொல்லிச்சுன்னா 120 யூனிட் ஒரு மாதத்துக்கு கரண்ட் மற்றும் மின்சாரம் தேவை வரும். இதே இது நம்ம வீட்டை பாவிக்கிறேன்டா வீட்டு பாவனையோட சேர்த்து நீங்கள் பாவிக்கிறேன்டா ஏற்கனவே 90 யூனிட்டுக்கு மேலே போனால் நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 ரூபா காசு நம்ம சார்ஜை விட டபுள் சார்ஜாக வருது. அதோட சேர்த்து இது 120 220-250 யூனிட்கள் நம்மளுக்கு கரண்ட் வரும். கரண்ட் செலவு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000-20,000 தாண்டும். அதையும் பார்த்து நீங்கள் ஜோதிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவர் டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாராம். எல்லாத்துக்கும் 20,000 குறைச்சி தருவார். இந்த வீடியோ பார்த்து வந்து சொன்னால் அவர் வித்தியாசமாக கொஞ்சம் குறைச்சி தருவார். எல்லாரும் வாங்க மக்களே. வரணும் சொல்லலை இல்லை தானே.